மட்டன், சிக்கன் சாப்பிடும்பொழுது ஃபைனலாக இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இடிக்கல் இருந்தாலும் இடித்து எடுத்துக்கலாம். ரெண்டில் எது வேணால் பண்ணலாம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம 1/4 மணி நேரம் கழித்து அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. புளி நல்லா கரைச்சி விட்டுட்டு இன்னொரு ரசம் வைக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. கையிலேயே பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா கூட சின்ன வெங்காயம் நல்லா பீஸாக கட் பண்ணி இடிக்கல்லில் இடித்தும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த சீரகம், மிளகு அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பச்சை புளி ரசம் வந்து முடிஞ்சுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன், மட்டனெல்லாம் சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பச்சை புளி ரசமும் ஃபைனலாக வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு போட்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.